வந்தது பெரிய விஷயம் மாதிரி சொல்லின்னு வரேன். கஸ்ல இவ்வளவு கிரௌட் இருக்குது. அதுக்கு முன்னாடியே என்னடா இம்மா தூரம் பார்க்கிங் போட்டிருக்காங்க. கடவுளே. 4 மணிக்கெல்லாம் வந்திருக்கணும் போல இருக்குது. ஹாய் கைஸ். சோ விஜய் ஆண்டனியோட கான்சர்ட் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். இது பாத்தீங்கன்னா அந்த வீடியோட பார்ட் 2 கூட சொல்லலாம். அண்ட் 2 ஆங்கிள்ஸ்ல வந்து வீடியோ எடுத்திருந்தோம். சரி ரெண்டுத்தையுமே மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்லோட் பண்றேன். ஏன்னா அதுல மிஸ் ஆன சில சாங்ஸ் வந்து இதுல வந்திருக்கும். அதனால கண்டிப்பா பாருங்க. அது வேற இது வேறதான். சோ அதுல வந்து இன்ட்ரோவே கொடுக்க முடியலன்றனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்திருந்தேன். இதுல ஓரளவுக்கு நாங்க டைரக்டாவே பேச ஆரம்பிச்சிட்டோம். அதனால அது அப்படியே நேச்சுரலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல ஒரு சில இடத்துல மட்டும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அண்ட் பயங்கரமா நாங்க என்ஜாய் பண்ணவங்க. வேற லெவல் வைப் உண்மையாவே. அண்ட் பார்த்த வியூவர்ஸ் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். ஏன்னா ஸ்பாட்ல இருக்கிற ஒரு எனர்ஜி கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கும் கிடைச்சிருக்கும். அண்ட் சோ இதையும் நம்ம மிஸ் பண்ணணும். இதுலயும் ஒரு சில சாங்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீண்டு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீண்டு போய் சேர மாட்டேன். அவ்வளவுதான் கைஸ், கான்சர்ட் ஓவர். சோ நாங்களும் கிளம்பிட்டோம். நீங்களும் கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா பயங்கரமா வைபா இருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க விஜய் ஆண்டனி கான்சர்ட் அப்படின்னு நாங்க நம்புறோம். அண்ட் பாத்தீங்கன்னா பார்க்கிங் வேற ரொம்ப லாஸ்ல கொடுத்துட்டாங்களா. சீக்கிரமா போனாதான் நம்ம வண்டி எடுத்துட்டு சீக்கிரம் போக முடியும். ரொம்ப தப்பு கணக்கு போட்டாங்க. எங்களுக்கு முன்னாடி ஊரே அங்க நிக்குது. அண்ட் வெளியில வரதுக்கே பாத்தீங்கன்னா 1/2 hour மேல ஆயிடுச்சுங்க அந்த டிராபிக்ல. அண்ட் ரொம்ப பசி வேற எடுத்துச்சு. வீட்டுல பந்தாவா ஒன்னும் வேணாம், நாங்க வழியில சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்லிட்டோமா. நாங்க வர டைமுக்கு பாத்தீங்கன்னா ரெகுலரா சாப்பிடுற ஒரு ஷாப்புமே இல்லங்க. கடவுள் புண்ணியத்துல ஒரே ஒரு தள்ளுவண்டி கடை இருந்துச்சு. அது சூப்பரான டேஸ்ட்ல தோசையும் சுட சுட கறி குழம்பு மட்டன் குழம்புங்க சொல்லவா வேணும். நமக்கு இருந்த பசிக்கு சும்மா அல்வா மாதிரி இறங்குச்சு. வேற லெவல் டேஸ்டாவும் இருந்தது. சோ அடுத்த வீடியோல பாக்கலாம். டாடா பாய்.